ஹலோ மக்களே, இது என்னோடய ஹரிபரி டேயோட விலாக் தான். இது வந்து நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு அன்னைக்கு எடுத்ததும் அதுக்கு அடுத்த டே எடுத்த விலாக் தான் இருந்தது. அதான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சரி வீட்டில் வந்து சப்போட்டா காய் காய்ச்சிருந்ததுனால பழம் கொஞ்சம் அதை விளைஞ்சிருந்தது. அதனால சரி அதை கொஞ்சம் பறிப்போம் சொல்லிட்டு கொண்டு போகிறதுக்காண்டி அதை பறிச்சுட்டு இருந்தேன். காலையிலே எடுத்து பறிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சப்போட்டா காயில் வந்து நம்ம பறிக்கும்போது வந்து பால் வரும் அதுலேருந்து. அதனால் பார்த்து தான் பறிக்கணும். இல்லைன்னா கையெல்லாம் ஒட்டிச்சுன்னு அது போகவே போகாது. என்றைக்குமே இந்த காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. குளிக்கும்போது போயிடும். அதனால் அந்த காயெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக இருந்தது. கொஞ்சம் எட்டுற தூரத்துக்கு இருக்கிறத பறித்தேன். அதில் கையில் பால் ஒட்டிக்கிட்டு அது போகவே இல்லை. தண்ணி விட்டு கழுவினாலும் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு போன மாதிரி இருக்கணும், பிசு பிசுப்பாக இருக்கும். எங்கள் வீட்டு மரம் நல்ல பெரிய மரமாக எங்கள் வீடை விட ஹைட்டாகவே வளர்ந்துருந்தது. அதனால் மாடியில் வந்து கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பறித்தோன்னா அதுலேயும் காய் கிடைக்கும். அதனால் மாடியில் போய் இருந்து பறித்தேன். அதுலேயுமே கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு ஒரு கிலோ போல் எனக்கு காய் எட்டுற அளவுக்கு கிடந்துச்சு. அதையுமே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இதில் எதுவுமே பழம் கிடையாது, எல்லாமே நல்லா விளைஞ்ச காய். இந்த காயை வந்து நம்ம வந்து பழுக்க தான் வைக்கணும். ஒன்று வந்து முந்தி ஊத்தம் போடுவாங்க. இப்போலாம் நிறைய கடைகளில் வந்து ஊத்தலாம் போடுறது கிடையாது. இதுக்கு மேலே இது ஒரு கெமிக்கல் பொடியை தான் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து வீட்டில் போய் அப்படியே வச்சாலே பழுத்துரும். ஒரு இதுக்குள்ள மூடி வச்சாலோ அரிசி பனைக்கில் வச்சா பழுத்துரும். அந்த மாதிரி வச்சு தான் நான் பழுக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கே அந்த எங்கள் வீட்டு மொட்டை மேலேருந்து பார்க்குறதுக்கு மரம் எல்லாம் செடி அப்படி இருந்தது. பார்க்க நல்ல வியூ நல்லா இருந்தது. அதையும் லைட்டாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா அதை எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி ஓவரியில் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காண்டி ஓவரிக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்தா இதுதான் செவ்வாய்ன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அது சரியான க்ரௌடு. அன்றைக்கி க்ரௌடு அது என்ன எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏன்னா நைட்டு நான் ஊருக்கு கிளம்புறதா இருந்தது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஓரியில் வந்து மண்டபம் வந்து இடித்து மண்டபம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதோட திறப்பு விழா வச்சுருந்துருக்காங்க. அன்றைக்கி ஆயெல்லாம் வந்து பெரிய பூசெல்லாம் வச்சுருந்தாங்க. சரியான க்ரௌடு. கிட்டத்தட்ட நான் போய் ரீச் ஆகும்போதே மணி 2:30 கிட்ட 3 மணிக்கிட்ட ஆயிருந்தது. அங்கே போய் பார்த்தா சரியான க்ரௌடு. அசனம்லாம் கொடுத்துருந்தாங்க போல். அதனால் வர வழியில் நாங்கள் மண்டபத்தையுமே பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடி எடுத்துருவோம் சொல்லிவிட்டு முடி எடுக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். டோக்கன் எடுத்துகிட்டு முடி எடுக்கிற வந்துவிட்டோம். பாப்பா வழக்கம் போல் அளவே இல்லை. ஃபஸ்ட்டு மொட்டையிலே அழலாம், 2ஆம் மொட்டைக்குமே நல்லா அழகாக கொடுத்துட்டு ரொம்ப சமத்தாக இருந்தா. பக்கத்தில் இருந்த குழந்தைலாம் கதறி எழுதுச்சு. அவங்களாம் வந்து இவங்க என்ன அளவே இல்லைன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு போனாங்க. முடி எடுக்கிறது வந்து அந்த கடலை ஒட்டி தான் அந்த முடி எடுக்கிறதுக்கான இடம் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ஜன்னலில் வியூ பார்க்கும்போது கடல் அழலாம் அப்படி அழகாக தெரிஞ்சிச்சு. நானும் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். அதை பார்க்கறதுக்கு அழகாக அந்த போட் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து நாங்கள் கடலுக்கு போகலை. அதனால் அதை வந்து பார்த்துக்கிட்டோம். பாப்பாவுக்குமே முடி எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா ரொம்ப சமத்தம் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துட்டு இருந்தா. நாங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக கொடுத்துட்டு இருந்தா, தலையை கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கோயிலில் அவளை குளிச்சாத்தி எடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து கோயிலில் வந்து கும்பிட வந்துட்டோம். அந்த மண்டபத்தை தான் முதல்ல பார்க்க வந்தோம். உள்ள ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நைட் எனக்கு பஸ்ஸு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்ததே 5 to 6 மணிக்கு தான் வந்தேன். எனக்கு 7 மணி பஸ்ஸு. அவசரமாக கிளம்பி எடுத்து பஸ் ஒரு வழியாக ஏறிட்டேன். கரெக்டாக எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு டைமே இல்லை. வீட்டுக்கு வரவும் கிளம்புறது மாதிரி இருந்தேன். ஏன்னா திசைவன்லையுமே கொஞ்சம் நேரம் எனக்கு பர்ச்சேசிங் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு வந்திருந்தேன். அப்படியே வேறு பஸ்ஸில் ஏறி நான் பாப்பா 3 பேருமே கிளம்பி ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் பாப்பா எப்போவுமே வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வருவாள். ஏன்னா அவளுக்கு வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் சரி என்ன பண்ண, இங்கே படிப்பு எல்லாமே இங்கே தானே இருக்குது சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவாள். இப்போ வர சின்ன பாப்பாவும் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவாள். வரும்போதெல்லாம் எப்போ நம்ம அடுத்தால ஊருக்கு வரோன்னு வருவாள். நாங்கள் வர இனி அடுத்தால வர வேண்டியது ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்தால திருவிழா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட காலையில் வந்து திருப்பூருக்குமே வந்துட்டோம். வந்தோடனே பாப்பாவை வந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்குமே அடுத்த நாள் அனுப்பி விட்டுட்டேன். ஒரு 8:30 காலம் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டை பார்த்தா வீடு 2ஆகி கிடந்தது. போட்டதெல்லாம் போட்ட இடத்துல வச்சதெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருந்தது. சரி இதை இன்னும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ப்ரெஷராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா பிரித்து அடிக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டை நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு நான் வந்து மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. ஏன்னா காலையில் தான் 5 மணிக்கான தான் வந்து இறங்கணும். அதனால சரி ஓகே பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவட்ட வந்து அங்கே ஸ்கூல்லேயே வந்து லஞ்ச் உண்டு, அதிலே சாப்பிட்டுக்கடான்னு பைசா கொடுத்து அனுப்பிட்டேன். எங்களுக்கு வந்து வெளியே ஒரு சாப்பாடு வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே சாப்பாடு வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம்.
ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பிரித்து அடுக்கிட்டு கேலண்டர் எல்லாமே நான் இப்போ தான் நியூ இயர்க்கு அப்புறம் நியூ இயரோட வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நியூ இயருக்கு வந்து இப்போ தான் வந்திருக்குங்கிறதுனால இருக்கிற கேலண்டர் பழசு கிளசு எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அன்றைக்கி தான் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு இருந்தேன். டேட் எல்லாம் கழித்து எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்டில் காலையில் வந்து ரவை கிண்டி கொடுத்துருந்தேன். அந்த சின்ன பாப்பா என்னென்னா வீடு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தா. அது எல்லாத்தையுமே விளக்குமாற வச்சு நல்லா கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதே எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து துணியெல்லாம் ஃபஸ்ட்டு அழுக்கில் போடுவோம், நல்லதெல்லாம் ஹேங் பண்ணுவோம் சொல்லிவிட்டு துணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதை துணியெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள் ஏன்னா ஒரு 1-2 வந்து அப்படி கொஞ்சம் அப்போமே யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கும். தேங்காய் அதெல்லாம் வந்து எடுத்து வெளியே வைக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து முதல்ல ஒதுக்கிறோன்னு சொல்லிட்டு அதை பிரித்து அடிக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து அங்கே வீட்டிலேருந்து ஒரு தொட்டி கிடந்தது காலியாக, அது வந்து பாப்பாவுக்கு முளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் இங்கெல்லாம் தொட்டி கிடையாது. அது ஒரு சின்னதாக அழகு செடி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன தொட்டி, அதை வாங்கிட்டு வந்தேன். வேறு அன்னைக்கு அக்கா வந்து வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் நிறையா வாங்கி வச்சுருந்தா. ஓகே, எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, எனக்கு ரொம்ப வேறு அந்த கடை ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எல்லாத்துலேயும் 2 எடுத்து வச்சு கொண்டு வந்திருந்தேன். ஆனால் கடைசியில் நான் சாப்பிடல, என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தான் ஒரு செகண்டில் தீர்த்துட்டாங்க கொண்டு வந்த கொஞ்சம் நேரத்துலையே. அதனால் எனக்கு அதில் 1-2 தான் கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் இருக்க எல்லா ஸ்வீட்டுமே. அதை தான் எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். அதனால் வீட்டிலேருந்து நிறைய கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்திருந்தேன் எனக்கு தேவையானதெல்லாம். அதை எல்லாத்தையுமே பிரித்து அடுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மெயினாக கொண்டு வந்தது தேங்காய். எப்போவுமே வரைச்சா தேங்காய் கொண்டு வருவேன். நான் இங்கே மேக்ஸிமம் வாங்க மாட்டேன், ஏன்னா 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போயிடுவேன். அதனால் வரைச்சில கொண்டு வருவேன். எனக்கு ஒரு வாரத்துக்கே அதிகபட்சம் 2 தேங்காய் தான் யூஸ் ஆகும். அதனால் வந்து எனக்கு தேங்காய்லாம் கொண்டு வந்தோடனே அதை வச்சு யூஸ் பண்ணிக்க. எப்போமாவது 1 டைம் தான் ரொம்ப லேட் ஆகுதுங்க மட்டும் தான் இங்கே ஒரு 2 காய் போல் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்பட்டக்காய் பறிச்சிட்டு வந்தோம்ல, அந்த சப்பட்டக்காயும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அது உள்ளே இருந்ததுன்னா இது வந்து அழுகிரும் அந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் விரித்து வச்சுருந்தேன் வெளியே. அப்படி கொஞ்சம் சத்து மாவு பாப்பாவுக்கு அங்கே தான் எனக்கு சத்து மாவுலாம் உண்டு, அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்திருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பேன், அதனால் சத்து மாவு இதுன்னு கொண்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் பிரித்து அடுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த தடவை வந்து கிழங்கு சீசனுங்கிறதுனால கிழங்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருந்தேன். கிழங்கு வந்து எப்போவுமே சீசன் டைமில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். இந்த தடவை கிழங்கு கொண்டு வந்திருந்தேன். அந்த கிழங்கு வந்து ரொம்ப விலையெல்லாம் செய்யலை. அம்மா எனக்காண்டி சரி கொண்டு போனவங்கக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் பாதி விளைஞ்சிருக்கும் இல்லையா பிஞ்சு கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு தான் பிடிங்கிட்டு கொண்டு வந்தாங்க. இது இன்னும் கொஞ்சம் விளையணும், இன்னும் ஒரு 10-15 நாள் கிடக்கணும், கொஞ்சம் இளங்கிழங்குன்பாங்க. அந்த கிழங்கு தான் நான் கொண்டு வந்திருந்தேன். எல்லா பொருளையுமே எங்கெங்கே வைப்பேன்னு அங்கங்கே வச்சு அடுக்கிட்டு காலையில் அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணிக்கு அப்புறம் தான் டீயே போட ஆரம்பித்தேன். டீ போட்டு எல்லாத்தையுமே தேங்காய் எல்லாத்தையுமே வெளியே போட்டு அடுக்கிட்டு இருந்தேன். தேங்காய்லாம் வந்து உள்ளே வச்சு ஒரு நாளைக்குள்ளேயே உள்ளே வெளியே கொஞ்சம் வெள்ளையாக பூசணம் பிடிக்கிற மாதிரி ஆயிருந்தது. அதை எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். வெளியே நான் எப்போவுமே வெளியே தான் வாடப்படும். முந்தியெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். அது ஸ்டோர் பண்ணாலுமே நல்லா இல்லை. அதனால் வந்து எனக்கு குழம்பு வைக்கும்போது நல்லா இருந்த மாதிரி இல்லை. அதனால் நான் இப்போ வெளியே போட்டேன். வெளியே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குங்கிறதுனால வெளியே போட்டுட்டேன். கிழங்கு மட்டும் கொஞ்சோண்டு உள்ளே வச்சுருந்தேன். மீதி பாதி கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா கிழங்கு மட்டும் எப்படியோ 2 நாள் எடுத்து அவிச்சிருவேங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே அழுகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 நாள் நான் இல்லைங்கிறதுனால உள்ளேருந்து காய்கறி எல்லாம் அழுகிடுச்சு. திருப்பி காய்கறி எல்லாம் வாங்கி அதையுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரித்து அடுக்கி அதையுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காய்கறி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவரில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி அப்படியே வைப்பேன். அது கொஞ்சம் அழுகிருந்தாலும் அப்படியே இந்த கவரோட தூக்கி தூர போட்டுருவேன். அடுத்தால புதுசாக கவரில் மாற்றி ஒவ்வொரு காய்கறியாக நான் உள்ளே வச்சுட்டு தான் எடுப்பேன். ஏன்னா பாக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. சிலவங்க வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நம்ம கவரில் ஸ்டோர் பண்ணி தான் பழக்கம். அதனால் எல்லா காய்கறியுமே நான் கேரட் பீன்ஸ் 2மே மொத்தமாக ஸ்டோர் பண்ணிடுவேன். மீதி எல்லாத்தையுமே தனித்தனி கவரில் போட்டு கட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணுவேன். தக்காளி உருளைக்கிழங்குலாம் நான் வந்து வெளியே தான் ஸ்டோர் பண்ணேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்பவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். மீதி இருக்கிறத மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அன்றைக்கி இப்படி தான் ஃபுல் டே எனக்கு வேலை போயிட்டே இருந்தது. ஃபுல் டே இதே மாதிரி ரொட்டீனில் திருப்பவும் எனக்கு வேலை தொடங்கிருச்சு.